ஹை லீடர் சரத் மண்டை டேரக்டர் ஐ எம் ஃப்ரம் திருச்சி. என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா ஜெயபிரேஸ்டர் கிரீஸ் மதர் சரவணமது அண்ட் என்னோட லைஃப் லைனுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா. வெஸ்டேஜில் என்னோட ஃபர்ஸ்ட் மாதம் இன்கம் பார்த்தீங்கன்னா 28 ரூபா. ஓகேங்களா. டைமண்ட் ரீச் பண்ணும்போது என்னோட இன்கம் வந்து 1 lakh. வெஸ்டேஜில் என்னோட ஹையஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,90,000. ஓகேங்களா. இப்போ வெஸ்டேஜில் ஆவரேஜாக 1 lakh அப்படிங்கிறது இன்கம் இருக்கு. சரிங்களா. இந்த பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் நான் ஜாயின் பண்ணும்போது ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஏன்னா நம்ம சொன்னால் யார் ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம எப்படி இன்வைட் பண்ண போகிறோம், நம்ம எப்படி அடுத்த அளவு போக போகிறோம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்லாம் எனக்குள்ளேயே இருந்தது. ஓகேங்களா. பட் என்னன்னா இந்த பிஸ்னஸ் நான் படிப்படியாக பண்ண எனக்குள்ளேயே ஒரு டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ரெகுலர் ஆப்லைன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டீம் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெகுலராக கிடைச்சது மூலியமா அடுத்த லெவல் என்னால் வர முடிஞ்சது. இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ்ங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு கோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் நம்ம அடுத்த லெவல் போகலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் என்ன திங்க் பண்ணிருப்பீங்கன்னா, ஓகே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு உங்களுக்கு அந்த தாட்ஸ் எப்படி வரும்னா, உங்க மேலே தான் நம்பிக்கை இருந்திருக்கும். ஓகேங்களா. ஏன்னா மற்றவங்க மேலே நம்பிக்கை இருந்திருக்கு. அப்போதைக்கு அந்த நம்பிக்கை உங்க மேலே இருந்தனால தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே நம்ம அடுத்த லெவல் போகலாம்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சேம் அந்த நம்பிக்கை இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்போ சக்ஸஸ் பண்ணுற வரைக்குமே அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மள அடுத்த லெவல் போகும். ஓகேங்களா. இதில் ஹையஸ்ட் இன்கம் ஆகும். ஏன்னா அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட எப்போதுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெஸ்டேஜ் மூலியமா பைக் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன். என்னோட செலவுகள் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த வாய்ஸ் நோட்டு கேட்க எல்லாருமே நீங்களும் இந்த பிஸ்னஸில் பார்த்தா ரீசெண்டாக ஜாயின் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு கரெக்டாக சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது இந்த பிஸ்னஸில் வரும். ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் தாய்லாந்து ட்ரிப் ஒரு 2 டைம் போயிருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா அந்த பிஸ்னஸில் எடுத்து பண்ண என்னோட முதல் காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப். ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வியட்நாம் டூர். ஓகேங்களா. அதில் கிடைச்சிருக்க வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ்